உலக தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் களம், மனம் திறந்த பேச்சுக்கள், வெடிக்குரல்கள், புரட்சிகரமான கருத்துக்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள் அத்தனையும் உள்ளடக்கிய மக்கள் களம். மக்கள் களம் நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகளில் நிறைய சான்றோர்களோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பது மனவளக்கலை மன்றத்திலிருந்து அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாமே வருகை புரிந்தது நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கை தட்டலாம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிம்பாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை இன்றைக்கி ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி அதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாச்சு. மன அழுத்தம், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ரிலாக்ஸாகவே இல்லை, ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறான் மனுஷன் அப்படின்னு. ஒரு ரோட்டில் போனால் கூட, ஒரு பைக்கில் போனால் கூட ரொம்ப நெருப்பாக தான் போகிறான். யாரும் ஒரு சிரித்த முகமாக யாரும் பைக்கில் போகிறது கூட இல்லை. அந்தளவுக்கு மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வாழ்ந்துட்டுருக்கிறான். இவனை எப்படி நம்ம இவனுடைய மனதை எப்படி எளிமைப்படுத்துவது, அவனுடைய மனதை எப்படி இலகுப்படுத்துவது, அவனை எப்படி மென்மையாக்குவது, இப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய தத்துவ ஞானிகள், நிறைய அறிஞர்கள், நிறைய சான்றோர்கள் நமக்கு நிறைய பேசி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோம். அந்த வகையில் மனவளக்கலை அப்படின்னு ஒரு மன்றம் அமைத்து, இந்த மனவளக்கலை மூலமாக ஒரு மனிதனை எப்படி செம்மைப்படுத்துவது, அவனுடைய மனதை எப்படி சீர்மைப்படுத்துவது, அவனுடைய மனதை எப்படி இலகுவாக்குவது, இந்த மாதிரி மன அழுத்தங்களிலிருந்து அவனை மட்டுமல்ல, அவனை சார்ந்த குடும்பங்கள், அவனை சார்ந்த உறவுகள், அவனுடைய சார்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே எப்படி நல்ல விதமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல வேதாத்திரி மகரிஷி ஒரு முக்கியமான பங்கு எடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த மனவளக்கலை மன்றம் ஒன்றை உருவாக்கி அதிலிருந்து சில கலைகள், பயிற்சிகள் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கருத்துக்களை, அவர் கொடுத்த சில உதாரணங்கள், அவருடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்காக மனவளக்கலை மன்றம் உறுப்பினர்கள் எல்லாரும் வருகை புரிந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். நம்ம நேர வாழ்க வளமுடன். நம்ம நேர களத்துக்குள்ளே போகிறோம், சரியா? குடும்ப அமைதிக்கு அப்படிங்கிறதான் இப்போ அந்த மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே நிறைய பார்த்திங்கன்னா கோர்ட்டு அதிகமாகிட்டே போகுது. கோர்ட்டில் விவகாரத்துகள் அதிகமாகிட்டே போயிட்டு என்ன, ஏன்னா விவகாரம் அதிகமாகிறதுனால விவாகரத்து அதிகமாகிடுச்சு. இப்போ குடும்பத்தில் அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும். இப்போ குடும்ப அமைதிக்கு அப்படிங்கிறதுல ஏன் நம்ம அமைதியாக வாழணும்? வேதாத்திரி மகரி என்ன சொல்கிறார்? வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், குடும்பம் முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுக்குள்ள பரஸ்பரம் எதையும் மறைக்கக்கூடாது. முதல்ல வெளிப்படையாக எல்லாரும் கணவன் மனைவி கிட்ட எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசணும். மனைவி கணவர்கிட்ட பேசணும். இந்த மாதிரி பேசினா அந்த குடும்பத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல், மனக்கசப்பு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒத்து உதவி வாழ்வாங்க. அதுக்காக மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றார். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. யாரு, ஆண்கள் மட்டுமா? இல்ல, பெண்களும் தான். சரி. அதை இன்னொன்னு சொல்றார் மகரிஷி, யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அறிவாளி. அதனால விட்டு கொடுக்குறவங்க தான். அப்போ அப்படி அறிவாளின்னு சொல்றப்போ நம்மளுக்கு ஒரு பெருமை வரும் இல்லையா? ஆமாம், நான் அறிவாளி, அப்போ நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் நான் விட்டு கொடுத்துடுவேன் சார். அவரும் சில டைமில் விட்டு கொடுத்துடுவார். ஆமாம், விட்டுடுவார். நான் பேசாமல் இருந்தால் கூட அவரே பேசுவார். அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்க நிறைய சண்டை டெய்லி வரும். ஆனால் டெய்லி அது ஈவினிங்குள்ளே சரியாயிடும். அந்த மாதிரி விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் குடும்பத்தில் அமைதி வரும், சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக வரும். என்ன மேடம் அப்படி சொல்கிறாங்க? விட்டு கொடுத்துட்டு வரான் ஐயா, விட்டு கொடுத்துட்டு வரான். நீங்கள் பேசுங்க, நீங்களே பேசுங்க. ஐயாட்ட கொடுங்க, வாங்கிக்கோங்க. பேசுங்க. என்ன மேடம் விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க? இல்லை, விட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மிகப்பெரிய நல்லது நடக்க போது, நாம் நினைக்கிறது சரி, எல்லாமே நாம் சொல்கிறது கரெக்டுன்னு 100% ஒரு நல்ல கரெக்டான விஷயம் அப்படின்னா கூட, ஆனால் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை சிறிது காலம் கண்டிப்பாக தள்ளி போட வேண்டும், அவர் ஒத்துக்கொள்ளும் வரை. அப்பொழுது தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். பொருளாதாரம், குழந்தைகள் வளர்ப்பு, எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் அந்த மனவளக்கலையில் எல்லா
வகையிலும் அதில் மகரிஷி வந்து தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பற்றி எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக வரவுக்குள் செலவு இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் வளர்ப்பா. குடும்பம்னா என்ன? ஃபஸ்ட்டு குடும்பம்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைகள், இதுதான் குடும்பம். அப்போ வந்து சில பேர் இப்போல்லாம் வந்து அந்த அம்மா அப்பாவை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய பெரியவங்களுடைய அனுபவம் தான் மிக மிக முக்கியம். அவங்க அனுபவங்களை எடுத்து குழந்தைகளை வளர்ப்பில் காட்டணும். அதே மாதிரி அவங்க கல்வியை வந்து சீராக வளர்க்கணும். அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செய்கிறது இல்லாமல் அவங்க அவங்கள கண்காணிக்கணும். அந்த மாதிரி எல்லாமே செய்யும் போது குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சொன்னாங்க. பொருளாதாரம் வந்து ஒரு முக்கியமான இடம் இல்லையா நம்ம குடும்ப வாழ்க்கையில். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஏன் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா, ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வந்து பெண்கள் வந்து அவங்கள சார்ந்து இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க கேட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறணும். சரி, இன்றைக்கு என்ன ஆகி போச்சு, பெண்களும் வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பேரும் சம்பாதிக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? உன் காசு என் காசு, என் காசு என் காசு அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணிட்ட, எங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணிட்ட, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற, உன் அக்கௌண்ட்டை நீ வச்சுக்கோ, என் அக்கௌண்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்து பொருளாதாரத்தில் எப்படி வந்து அவர் என்ன ஐடியா சொல்கிறார், என்ன யோசனை சொல்கிறார், எப்படி நம்ம சமாளிக்கிறோம்? சகிப்புத்தன்மை வேணும். அப்போ நம்ம கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க 2 பேருமே ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். ஒரே அக்கௌண்ட்டு? ஆமாம். அந்த பணம் வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அது ஒரே அக்கௌண்ட்டில் இருக்கணும். இந்த செலவு வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கும் தெரியாமல் எந்த செலவுமே நடக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசும்போது அந்த செலவு வந்து குறைக்கலாம், கட்டுக்குள் கொண்டு வரலாம். அப்போ இதை வந்து திரும்ப திரும்ப அவங்க பேசும்போது அவங்களுடைய சேமிப்பு வந்து அதிகமாகும். அப்போ இந்த பொருளாதாரத்தில் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து 2 பேருக்குள்ளேயும் விட்டு கொடுத்தல் மட்டும் இல்லை, சகிப்புத்தன்மையும் வேணும். அப்போ நீ 2 பேரும் சம்பாதிக்கும் போது ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, ஒருத்தர் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம், இன்னொருத்தர் கம்மியாக சம்பாதிக்கலாம். அப்போ அவங்க வந்து நீ வந்து அவங்க வந்து தாழ்வாக நினைக்கக்கூடாது. நீ கம்மியாக தானே சம்பாதிக்கிற, நீ அதிகமாக சம்பாதிக்க அப்படி உயர்வு தாழ்வு மனப்பான்மையே அங்கே இல்லாமல் அவங்க வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இன்னொன்று தியாகமும் இருக்கணும். தியாகம் கண்டிப்பாக தியாகத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். காலிம்பல் அடிக்கும், அந்த வீட்டுக்காரர் சொல்லுவார், காலிம்பல் தானே போ, கொரியர்காரனாக வந்துருமா உனக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்குது. கேட்டால் நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆர்டர் போடுறேங்குது. நேற்று ஒரு புடவை வாங்குது, அதை எடுத்து அந்த வாளிக்குள்ளே ஒழிச்சு வைக்கிது. இல்லை, இந்த மாதிரி நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் செலவு பண்ணி தான் ஆவேன் அப்படிங்கன்னா இதை எப்படி சமாளிக்கிறது? அதனால தான் சார் சொல்கிறேன், அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஒரே அக்கௌண்ட்டாக இருக்கும்போது 2 பேரோட சேமிப்பு ஒன்றா இருக்கும்போது இவங்க அவருக்கு தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் அவங்களோ செலவு பண்ண முடியாது, இங்கே தெரிஞ்சிடும். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இவங்க வந்து எல்லாரும் வந்து அந்த கார்டு ஒன்று வச்சுருக்காங்களே, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு வாங்கவே கூடாது சார். கிரெடிட் கார்டு இருக்கக்கூடாது. சரி, நல்ல யோசனை தான். கிரெடிட் கார்டு இருக்க போய் தான் அவங்க வந்து இஷ்டத்துக்கு ரொம்ப அளவுக்கு மீறி செலவு பண்ணுறாங்க. அது இல்லாமல் கிரெடிட் கார்டில் அவன் நிறைய ஆஃபர் வேற கொடுக்குறான் போல. அந்த ஆஃபரை எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. பேங்க் கார்டு வச்சிருக்கீங்க? பேன் கார்டு ஒன்று தான் சார். பேன் கார்டு எல்லாருக்கும். எத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க? நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். ஆமாம் ஆமாம். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்னைக்கு. அதுவும் ஒரு பெண்மணிகிட்ட இருந்து என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இல்லை? சொல்லுங்கள். அப்புறம் வந்து இன்னொன்று தியாகம். கண்டிப்பாக ஒரு குடும்பம்னு நினச்சி அவங்க வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். தியாக மனப்பான்மையோடு இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் வந்து நல்லா இருக்கணும். அது ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் உள்ளவங்களோ, அது நானே நிறைய பேரை பார்த்துருக்கோம், நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா. தியாகம் பண்ணி தான் நிறைய குடும்பத்தில் உள்ளவங்க பெண்மணிகள் எப்படி குழந்தைகளை வளர்த்துருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். கணவன் இல்லாமல் கூட பெண்மணிகள் வளர்த்துருக்காங்க குழந்தைங்களை. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் ஒரு முருங்கை மரமும் ஒரு பசு மாடு இருந்துட்டா போதும், கனவு இல்லைன்னா கூட அவங்க வந்து அதை செலவை சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழியா. ஒரு முருங்கை மரமும் ஒரு பசு மாடு. அது என்ன முருங்கை மரம்? முருங்கை மரம் சார். முருங்கை மரத்துல எல்லாமே யூஸ் ஆகும். அந்த நான் சின்ன வயசுல வந்து அவங்க வந்து 10 பைசாவுக்கு
ஒரு முருங்கைக்கீரை கூட விற்பாங்க. அப்படி வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்காங்க, தியாகத்தோடு இருந்திருக்காங்க. குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லா தியாகத்தையும் செய்ய ரெடியாக இருக்காங்க. அப்போ விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். சொல்லுங்கள் மேடம். ஒர்க்கிங் உமன் இப்போ என்னோட இது வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸ், லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவல். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வி ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அதில் பார்ட்னர்ஸில் வந்து இப்போ உமன் ஒர்க் பண்ணது வந்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். அந்த கான்செப்டை நினச்சிட்டு ஒர்க் பண்ணால் ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறது குடும்பத்துக்காக தான். ஸோ குடும்பத்துக்காகன்னு பண்ணும்போது இது உன் பணம் என் பணம்னு இல்லை, நம்ம பணம் தான் அது. ஸோ அது கணக்கு வரும்போதே சொன்ன மாதிரி நோ கிரெடிட் கார்ட்ஸ். லோன் இருக்கா, ஹவுசிங் லோன் நம்ம தேவைன்னா அது போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ நோ கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ வர சம்பளத்தில் செலவுக்கு போக ஃபஸ்ட்டு சேவிங்ஸ், அதுக்கப்புறமா செலவு. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டா ப்ராப்ளம் இருக்காது. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈகோ இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஷேர் பண்ணுறது தான் ரிலேஷன்ஷிப். சமையல்னா ஒரு 400 பேர் 500 பேருக்குன்னா அது ஆண்கள் சமைக்கிறாங்க, ஒரு 4 பேருக்குன்னா அது பெண்கள் சமைக்கிறாங்க. அதானே? சொல்லுங்கள் மேடம். சார், மகரிஷி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப அமைதிக்கு மெயினாக வந்து கணவன் மனைவி 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். இன்னொன்று, கணவனோட எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து செலவு பண்ணாதான். மெயினாக வந்து பணத்தினால தான் எப்பயுமே குடும்பத்தில் சண்டை வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா குடும்பத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதி இருந்தாவே அடுத்தடுத்து நம்ம வரதை வந்து நம்ம வந்து இது சரி பண்ணிகிட்டே போயிடலாம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறதுல மெயின் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ப்ளஸ் வந்து வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செய்யணும். அதுதான் சிக்கனம். வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுவார், ஆகாறு அளவீட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படிம்பார். அதை பொருள் வர்ற வழி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. பொருள் வர்ற வழி ஒரு சம்பாத்தியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிம்பார். நீங்கள் சொல்கிறது வந்து பெண்களுக்கு வந்து நிறையா சொல்லியிருக்காரு. அது இப்போ வந்து ஆண்களுக்கும் தான். மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு எவ்வளோ இன்கம் வருதோ அது தகுந்தபடி செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க ஐயா. குடும்ப அமைதி ஏற்பட்டால் தான் வந்து உலக அமைதி ஏற்படும். அதனால் இந்த அமைதி வந்து ஸ்டார்ட் வித் குடும்பத்தில் தான் ஸ்டார்ட் ஆகி அது வந்து உலக அமைதியாக மாறும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் அமைதியாக இருந்தால் தான் ஒரு நாடு வந்து அமைதியாக இருக்க முடியும். நாம் நாட்டை அமைதிப்படுத்தணுன்னாக்கா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து அவங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும். அந்த காலத்தில் வந்து நம்ம இந்திய மக்களுடைய பழக்கம் எப்படி இருந்ததுன்னா, பணத்தை சேமித்த பணத்திலிருந்து அவங்க பொருள் வாங்கினாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எந்தவித இந்த ப்ரெஷர் அந்த அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து முதல்ல செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்கிடுறாங்க. கடனை வாங்கிட்டு அப்புறம் கடனை திருப்பி கட்டும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுது. அதனால் இந்த பாரம்பரியமான சேமிப்பு அப்புறம் செலவு அப்படின்றத வந்து கடைப்பிடிச்சோம்னா எந்தவித டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நாம் வாழ முடியும். அது இந்தியாவில் வந்து இருந்தது. இப்போ ஃபாரின் மோகத்தில் நம்ம அந்த மோகத்துக்கு அடிமையாகி இப்போது எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் விழுந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நிறைய சிறந்த பொருளாதார அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வர்ற வருமானத்தில் 30% கண்டிப்பாக சேமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 30% நீங்கள் சேமிச்சு ஆகணும். அப்படின்னா தான் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படின்னு. சொல்லுங்கள் மேடம். தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதி. தனி மனித அமைதினா எப்படி இருக்க முடியும்னா, மனவளைக்கலை மன்றம் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாரு. ஏன்னா மனவளைக்கலை மன்றம் வரவங்களாம் வயசானவங்க தான் வராங்க. எல்லாம் இளைய வயசு இருக்கவங்க தான் வரணும். மெயினாக ஒரு காய் கல்பம்னா பசங்க ஒரு 15 வயசு மேலே வரும்போது உயிருக்கு ஒரு பயிற்சி தருவாங்க, உடலுக்கு உடற்பயிற்சி. ஆனால் உடற்பயிற்சி கற்றுக்கிறவங்களாம் வயசானவங்க. ஏன்னா உடம்பு முடியலைன்னா தான் வராங்க. உடம்பு நல்லா இருக்கும்போது வர்றதில்ல. எல்லாம் கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் பெருத்துட்டு அப்புறம் முடியாமல் நடக்க முடியாமல் மேலே வச்சுருக்கீங்களா கீழே வச்சுருக்கீங்களா மன்றோன்னு சொல்லிட்டு வராங்க. கஷ்டம் இல்லைன்னா. ஆனால் தனிமன அமைதி ஃபர்ஸ்ட் என்னன்னா, எங்கள் மகரிஷி சொல்கிறது உடற்பயிற்சி ஃபர்ஸ்ட் செய்யுங்க. எடுத்தோன்னே எங்களுக்கு மனவளைக்கலை மன்றம் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி இலவசம் யோகா பயிற்சி, உடற்பயிற்சி மட்டும் இலவசம். அது 9 நிலை இருக்கு. 9 பயிற்சிகள், கை பயிற்சி, கால் பயிற்சி,
மூச்சு பயிற்சி, கபாலாபதி, மகராசனம், மசாஜ், அக்கு ப்ரெஷர் 14 பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்குது. கண் பயிற்சிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்தே இது கற்றுக்கிட்டு வந்துட்டு இருந்தா ஃபஸ்ட்லேருந்தே அது வந்து வீட்டிலேருந்தே சின்ன குழந்தைங்களேருந்தே அந்த ஸ்கூல்லையே வந்துடணும். ஸ்கூல் கொண்டு வரணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மனவளை கலை மன்றம் இந்த ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்தால் தான் வீட்லேயே ஒரு அமைதி வந்துடும். அந்த பிள்ளைங்க எக்ஸசைஸ் பார்க்குறத பார்த்துட்டு அம்மா அப்பா பண்ணுவாங்க. அம்மா அப்பா கற்றுக்குறாங்க, வயசானவங்க போய் பண்ணுறாங்க, வீட்டில் பசங்க சிரிக்கிறாங்க. அது வெக்கப்பட்டு நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஆனால் அது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். அது சின்ன வயசுலேருந்து அந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது பசங்களை ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர், நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே யூஸ். கண்ணாடி போட எல்லாத்துக்குமே அது யூஸ். நாங்கள்லாம் வயசானவங்க கருத்து ஒரு 30-40 வயசில் தான் வந்தோம். ஆனால் குழந்தைங்களேருந்தே அது கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வீட்லேயே ஒரு அமைதி வந்துடும். மெயினாக மகரிஷி சொல்கிறது 2 ஒழுக்க பண்பாடுன்னு ஒன்று சொல்லுவார். சொல்லுங்கள். அது வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு அந்த வந்து ஸ்கூல்லையே ப்ரேயர் சாங்ஸ் முடிஞ்சோடனே இதை கொண்டு வந்தான்னு நினச்சிக்கோங்க, அது எல்லா செல்களையும் பதிஞ்சிரும். ஒவ்வொரு டெய்லி அதை சொல்லும்போது பதியுது இல்லையா, செல்லை பதியும் போது பக்கத்தில் பசங்களையே தீண்ட மாட்டாங்க, பசங்க சண்டை போட மாட்டாங்க. அது ஃபஸ்ட்லேருந்தே வந்துடுது. ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் போகிறதுக்கே பயப்படுறாங்க பசங்க. ஏன்னா திட்டினா கோச்சிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொம்ப அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. மிஸ் திட்டு நாங்கள் இந்த தற்கொலை பண்ணிக்கிறோம். இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் இது மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே சின்ன எல்கேஜிலேருந்தே கொண்டு வந்துட்டா அந்த 2 ஒழுக்க பண்பாடு சொல்ல வச்சுட்டா மனசில் பதினெட்டு எதுக்கு அந்த பசங்க மற்றவங்க மேலே ஒரு சின்ன காயம் கூட ஏற்படுத்த மாட்டாங்க. கண்டிப்பாக அது வரவே வராது. அதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழன் தொலைக்காட்சி மூலிமா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எல்லா ஸ்கூலும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் எல்லாருக்குமே இது போய் சேரணும்னு நினச்சிட்டு தான் நான் பேசவே வந்தேன். மெயினாக அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த மூலியமாக எல்லாருக்குமே இது பரவணும், கண்டிப்பாக பரவணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது கிடைக்கணும். ஓகே. வாழ்கிற வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு குப்பையை எதிர்த்து வீட்டில் கொண்டு போய் கொட்டுறோம் இல்லையா? அந்த வீட்டு குப்பை இங்கே வருது, கூட்டும் போதே இந்த பக்கம் தள்ளி விட்றாங்க. இல்லை அந்த பக்கம் இல்லை, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம், நிறைய நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் நம்ம ஆமாம், நம்ம டாக் வளர்க்குறோம், எங்கே கூட்டு போய் பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த டாகை வந்து விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா? இது வந்து இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். ஆமாம். சொல்லுங்கள் மேடம். நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோம் சார். சரி. ஆனால் 4 மணிக்கு ஏந்தா நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூ வேலை ஒர்க்கு. ஆனால் இந்த எக்ஸசைஸுக்காக நான் கற்றுக்கிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது, அப்படி உடற்பயிற்சி பண்ணால் நல்லது. மனவள கலைக்கு போயிட்டு தியானம் மட்டும் தான் கற்றுக்கினேன். ஆனால் இப்போ வந்து எக்ஸசைஸ் கற்றுக்கிறதுனால என் பையனுக்கு பலன் கிடைக்குது. அதனால் நான் கற்றுக்கிறதுனால என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அவங்களுக்கு டைமே இல்லைனா கூட டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஒதுக்கிட்டு நான் எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை நான் என் பையனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத அவன் கேட்குறானா? கேட்குறான், கேட்டு தானே ஆகணும், அதனால கேட்பான். அதுதான் மகிழ்ச்சி. கேட்பாங்க சார், டைமே இல்லைனா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சின்ன ஒரு கை பயிற்சியோ கால் பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி நான் கற்றுக் கொடுப்பேன் சார். சொல்லி கொடுத்துறீங்க? சொல்லி கொடுப்பேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க மேடம். இந்த காலத்தில் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குல்ல? ரொம்ப பெரியவங்க சொல்கிறத பையன் கேட்குறான்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், கரெக்ட். வேதாத்ரி அவர்கள் வந்து காயக்கல்பம் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது பண்ணுறது காலையிலேருந்து நல்லா பண்ணால் அன்றைக்கி ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கு உடம்பு. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள்னு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடக்கூடாது. குழந்தைங்க எதிர்க்க சண்டை இருக்கும்போது சண்டை போடக்கூடாது. ஆமாம், அதுங்களுக்கு இது பண்ணாமல் அப்படியே பாசமாக வளர்க்கணும். அவங்க சண்டை போடுறதுனால என்ன ஆகுது, அவங்க அதை கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி சண்டை போடுறாங்க. அது வளர்ப்பு வந்து கொஞ்சம் கடினம் ஆகுதுங்க. அப்படியே சண்டை போடுறதுனால சவுண்ட் இல்லாமல் சண்டை போடலாம். இல்லை போடலாம், பிள்ளைங்க எதிர்க்க போடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போதான் அமைதி. அதான் பிள்ளைங்க இருக்கும்போது வந்து சில கடினமான வார்த்தைகள் பின்னாடி எவ்வளோனா நம்ம போட்டுக்கலாம். பசங்க எதிர்க்க போடக்கூடாது, பிள்ளைங்க எதிர்க்க போடக்கூடாது. இல்லை, இது நிறைய சைக்காலஜியில் வந்து நிறைய ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நிறைய குழந்தைகள் இன்றைக்கு வந்து ஒரு அரகண்டாக மனபாதிப்பு ரொம்ப மாதிரி முரட்டுத்தனமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உடைப்பாங்க, எரிவாங்க. இது எல்லாமே வந்து எங்கேருந்து வருதுன்னா வீட்டிலேருந்து தான் வருது. வீட்டிலேருந்து தான் வருது. வீட்டிலேருந்து கத்தி எடுத்து போகிறாங்கன்னா வீட்டிலேருந்து தான் வருது. அதுதாங்க நான் ரொம்ப சொல்ல ஆசை. இல்லை, அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன சொல்கிறோன்னா,
இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து இந்த வீடியோ கேம் வந்து அதில் போயிட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க, கொண்டு வந்து விட்டுறானுங்க. அந்த வீடியோ கேம் என்ன அப்படின்னா முழுக்க வந்து சுடுறா வெட்டுறா குத்துறா தான். அவன் செத்ததுக்கு அப்புறமே வந்து சுட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன். அப்படின்னா அந்த ரத்தம் வந்து தெரிக்கிற மாதிரி வந்து தெரியுதுல்ல, அதில் வந்து சந்தோஷப்பட்டா எப்படி அந்த மனம் எப்படி மென்மையாகும், அந்த மனசு எப்படி மென்மையான பிஞ்சு மனசில் எப்படி போய் இந்த மாதிரி வந்து வன்மத்தை கொண்டு நுழைக்கிறது, இதெல்லாம் நம்ம தடைப்படணும். அரசாங்கம் வந்து தடை பண்ணணும். கண்டிப்பாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறீங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. பெற்றோர்கள் வந்து சொல்லுங்கள் மேடம். நல்லா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கள் மேடம். குழந்தைங்களை வச்சுட்டு சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மைதான். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ, அன்பை கொடுத்தா அன்பு தெரியும், காசை கொடுத்தா காசு மட்டும்தான் தெரியும், அதோட மரியாதை தெரியாது. அதே மாதிரி நம்ம எப்படி வளர்க்குறோம், என்ன பொய் சொல்கிறோம். ஒரு வீடு தேடி வந்தவங்க கிட்ட நான் இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை போய் சொல்லும் போது அப்பா இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு மனசில் பதியும். அப்போ நம்ம என்ன பிஹேவியர் நம்ம பண்ணுறோமோ அதை அப்படியே பார்த்து தான் வளருது குழந்தை. முக்கியமாக அப்பா தான் எல்லா குழந்தைக்கும் ரோல் மாடல். அப்பா பெண் குழந்தைகளுக்கு அப்பா தான் ரோல் மாடல், ஆண் குழந்தைகளுக்கு அம்மா தான் ரோல் மாடல். ஓகேவா? அப்படி பண்ணிட்டீங்களா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இல்லை, உண்மை சார், யதார்த்தமான உண்மை அது. நீங்கள் வேணால் ஆப்போசிட் செக்ஸ் தான் அது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். அது ஒவ்வொரு வீட்லேயும் அது நடக்கிற விஷயங்கள். அப்பா தான் பெண்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைன்னா ராணி தான். அது போகிற வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசித்து அந்த குழந்தைய வளர்க்கணுன்றதையும் அப்பா நல்லா கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நம்ம செல்லம் கொடுக்குறோம், ஆனால் தோல்வியை தாங்குகிற மனப்பக்குவத்தை கொடுக்கறதே இல்லை. இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தோல்வியை தாங்குகிற மனப்பான்மை கிடையாது. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்டவொன்னே எல்லாமே கொடுத்துட்றோம், நோ அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அப்போ அந்த குழந்தைங்க எது கேட்டாலும் கிடைக்கும், வீட்டில் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அழுதா கிடைக்கும், அடம் பிடிச்சா கிடைக்கும். அப்பா அம்மா எப்படினாலும் நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மனப்பான்மையோடு வளர்கிறதுனால அவங்களால ஸ்கூல்லையும் அதையே எதிர்பார்க்குறாங்க, படிக்கிற படிப்புலையும் அதையே எதிர்பார்க்குறாங்க. ஒரு மேடையில் போய் பேசும்போது அது யாராவது சரியில்லை நெகட்டிவாக சொல்லிட்டாங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஏன் போகுதுன்னா தோல்வியை தாங்குகிற மனப்பக்குவம் கிடையாது. அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே 10 வாட்டி கேட்கும்போது இன்றைக்கி இல்லைம்மா, அப்பாட்ட இல்லை, அம்மாட்ட இல்லை, நாளைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தா அதோட அருமை அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அப்போ தோல்வியை தாங்குற ஓகே இன்றைக்கி இல்லைனா அப்பா என்றைக்கு ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க, நல்லா படிச்சுட்டா வாங்கி கொடுத்துருவாங்க, நல்லா வளர்ந்துட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த நம்பிக்கையை நம்ம ஊட்டணும். இதுதான் என்னோட. நல்லா சொன்னாங்க. நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் அதெல்லாம். இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ இருக்கிற குழந்தைகள் எதையுமே வந்து தாங்கிக்கக்கூடிய பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா அது பள்ளி பருவத்திலே நீ என் பிள்ளைய எப்படி அடிப்ப அப்படின்னு வாத்தியார்கிட்ட போய் சண்டை போட்டால், அது இன்றைக்கி சண்டை போடுறாங்க, நீ எப்படி என் பிள்ளைய அடிப்ப அப்படின்னு. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அம்மா இந்த கழுத்துக்கு மேலே விட்டுருங்கய்யா, இவனை அடி வெளுங்கய்யா அப்படிம்பாங்க. இல்லை, இந்த கழுத்துக்கு மேலே விட்டுருங்க, இவனை அடி வெளுங்கய்யா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 40 மாணவர்கள் மாணவிகள் இருக்க இடத்துல இவன் அடி வாங்கும்போது அவன் பக்குவப்படுறான். இது வந்து இயல்பானது ஒரு விஷயம் அப்படின்னு. என் கூட படித்த பசங்கள் நிறைய பேர் அடி வாங்கிட்டு இந்த பக்கம் சிரிப்பான். திரும்ப வந்து என்ன இன்றைக்கும் அப்படிமானுங்க. அப்படின்னா என்ன, அவன் சந்தோஷப்படுறான், அதை தாங்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து லேசாக ஒரு சுடு சொல்லிவிட்டு அதை தாங்கக்கூடாத ஒரு அதான் மணலில் முட்டி போட வைப்பாங்க, வீடு வாசல்லையே கிளாஸ் வாசல்லையே முட்டி போடுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, கையை நீட்டிக்கிட்டே நிற்கணும். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது பாருங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து எனக்கு வந்து வாத்தியார் வந்தாருன்னா நான் சொல்கிறது வந்து +2 படிக்கும்போது அவர் கிளாஸுக்கு வந்துட்டாருன்னா எல்லோரும் எந்திரிச்சு கையை நீட்டணும். அப்படின்னா நீட்டிகிட்டே இருக்கணும், கையில் பரம்பு வச்சுருப்பார். அவர் ஒரு கேள்வி கேட்பார், நீ சரியாக சொன்னேன்னா உக்காந்துக்கிறலாம், சரியாக சொல்லலைன்னா கையை அடிப்பார், உட்காரக்கூடாது, அடுத்த ரவுண்டு வரும். இப்படியெல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனால் இது வந்து படிக்க வைக்கிறதுக்காக செய்கிறது தான். இது கையில் அடிக்கிறதோ முதுகில் தட்டுறதோ இதெல்லாம் இப்போ வந்து என் பிள்ளையை தொடவே செய்யாத அப்படிங்கும்போது அவன் தாங்கக்கூடிய பக்குவம் இல்லாமல் போயிடுறான். அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்ம போகிறது குறைஞ்சிருச்சு. மாமா வீடு, அத்தை வீடு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு வந்து திணிக்கிறோம். நம்ம மாமா வீட்டில் என்ன நடக்குது, அத்தை வீட்டில் என்ன நடக்குது, பெரியப்பா வீட்டில் அதில் போக முடியறதில்ல. அப்போ அங்கே அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு அதை வந்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இல்லை. சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார்.
வாழ்க வளமுடன். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப அமைதி, உலக அமைதி, தனி மனித அமைதி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு வந்து மனவளக்கலையில் வந்து மகரிஷி வந்து கொடுத்துருக்கிறாரு வந்து. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதன் எப்படி வந்து எல்லா சூழ்நிலையும் எப்படி கையாளக்கூடிய அவனுக்கு வந்து அந்த மன வளத்தையும் மன வலிமையையும் உங்களுக்கு வந்து எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அறியாமை, இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து இருக்கிறதால தான் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேடுகளுக்கும் வந்து ஒரு ஒரு ஆரம்ப நிலையாக இருக்குது வந்து. அந்த ஒரு அறிவை எதை பெற்றால், எந்த அறிவை நீங்கள் பெற்றால் இந்த உலகத்தை நீங்கள் வெல்லலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் ஒரு தனி மனிதனையும் வந்து உயர்த்தக்கூடிய பயிற்சியை வந்து மகரிஷி வந்து எளிதாக கொடுக்குறாரு வந்து. அதாவது வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் வந்து வேத காலம். இந்த வேத காலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த வேத காலம் அப்படின்றது வந்து நம்மளோட வித் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்குது. இந்த வேதத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களோட ஆயுட்காலம் வந்து போதாது. இந்தியாவோட இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆன்மீக பயணம் இந்தியாவிலேருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு வந்து. இதை நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பேசுகிறோம் இங்கே எல்லாமே இது வந்து அது எல்லாமே தகவல்கள். இந்த தகவல்கள் வந்து இப்படி வாங்கி இப்படி விட்டுருவோம் வந்து. ஆனால் எதை அறிவு அப்படின்றது எது, எதை அறிந்தால் நீ அனைத்தையும் அறிந்ததாக ஆகுமோ அதுவே அறிவு அப்படின்னு சொல்கிறார் விவேகானந்தர் வந்து. எதை ஞானம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தன்னை போன்று பிற உயிரையும் நீ நேசிக்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அது ஞானம். அனைத்திலும் என்னை காண்பவன், அனைத்து மக்களையும் எனக்குள்ளே காண்பவன் சொல்கிறார் வந்து பரமஹம்சர் சொல்கிறார் வந்து. இப்போது இதெல்லாம் அடைஞ்ச ஞானம் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ வேதம்லாம் படித்து நம்மளை உபநிடதங்கள், வேதங்கள், தரிசனங்கள் இவ்வளோத்தையும் நம்ம படித்து வர்றத என்ன அப்படின்னா மகரிஷி வந்து 4 தத்துவங்களாக பிரிக்கிறார். வாழ்க்கை தத்துவங்கள் 4, காப்புகள் 3, தேவைகள் 3, அறநெறி 3, அறிவு நிலைப்படிகள் 3 அப்படின்னு ஒரு பாமரனுக்கும் எளிதாக புரியக்கூடிய ஒரு அளவில் வந்து சொல்கிறார் வந்து. இதெல்லாம் அறிஞ்சோம்னா அவரை நம்ம என்ன சொல்கிறோம், வேதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்ம ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஆனால் மகரிஷி வந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேதங்கள் அனைத்தும் நீங்கள் படித்தா என்ன கிடைக்குமோ அது வந்து உங்களுக்கு இந்த 3 மாத பயிற்சியில் வந்து மகரிஷியால் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரம்ம ஞானியாக ஆக்கப்படுகிறீர்கள். இந்த பிரம்ம ஞானம் அப்படின்றத வந்து ஒரு பாடலில் பாடிடுறாரு வந்து. இறைவெளியே தன்னிழுக்க சூழ்ந்தெழுத்து மாற்றம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5 மாம் முறையாய் அக்காந்தகளை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற பிரம்ம ஞானமாம் அப்படின்ற நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற எங்கே போகிறீங்களோ அதை வந்து ஒரு பாடலில் விளக்கிறார் வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாடுறோம், உலக எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பண்பாடு சொல்கிறார் வந்து. புதியதொரு பண்பாடு, புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ன முடிவும், மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானறியும் உணவு குயிர் கொள்ளாத நோன்பும், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தன் அறிவில் ஆற்றலினால் உடல் உழைப்பை அவங்கவுங்க ஆற்றலே படுத்துக்கலான்றார் தனித்தனியாக. வேற யாரோட பொருள் சுரண்ட தேவையில்லை, யாரோட வாழ்க்கை அழிக்க தேவையில்லை. இது வந்து உலகத்துக்கு அத்தனைக்கான ஒரு புதிய பண்பாடாக சொல்கிறார் வந்து. அப்போது நம்மளோட அந்த எண்ணம் புரிதல் எல்லாமே வந்து ஒரு சுருங்கிய நிலையில் இல்லாமல் ஒரு அதாவது வந்து ஒரு குறுகிய அறிவு இல்லாமல் உலகம் அனைத்துக்கும் தேவையான இது சொல்கிறார் வந்து. அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா உலக அமைதி, உலக அமைதி வேணுன்றார் வந்து. ஆனால் அதன் தொடக்கம் வந்து தனி மனித அமைதின்றார். இந்த தனி மனிதன் அப்படின்னா தான் எப்படி வாழணும் அப்படின்றதே நமக்கு தெரியல. நம்ம வாழ வேண்டிய வாழ்வை வந்து எப்படின்னு வாழணும்னு புரிய வைக்கிறார் வந்து. அப்போ என்ன பண்ணுறாரு, தான் சமுதாயம் இயற்கை இந்த 3 பற்றி கூட தெளிவான அறிவு உங்களுக்கு கொடுத்துட்றாரு வந்து. அப்புறம் தான் யார் அப்படின்றது கடைசியாக வர்றாரு பயிற்சியில் வந்து. நான் யார் அப்படின்றது எல்லாரோட கேள்வியும் அதுதான். எல்லாரோட கேள்வி அதுதான். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எப்படி வந்தேன்
அப்படின்ற விலை உங்களுக்கு கிடைக்குது வந்து மகிழ்ச்சி வந்து. இந்த உயிர் எப்படி உடலில் இயங்குது, இந்த இயற்கை எப்படி உருவாச்சு, இது எல்லா பற்றியான தெளிவான விளக்கங்கள் வந்து மகரிஷிலிருந்து கிடைக்கும். அதில் என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து எளிமையாக நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய் எந்த ஒரு குருவும் தன்னிடமிருந்து எல்லாத்தையும் வேறு வேறு லாங்குவேஜில் சுற்றி கொண்டு வருவாங்க வந்து. இது எல்லாமே இது டைரெக்டாக கொடுப்பாரு உங்களுக்கு. எளிமையாக கொடுப்பாரு வந்து. தனது வாழ்க்கை விளக்கம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த வாழ்க்கை விளக்கத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவர் எந்த விதமான ஒரு ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து எப்படி, அதாவது வந்து ஒரு 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 சொம்பு கூட ஒரு கிடைக்கல ஒரு டைமில் வந்து. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர் எல்லாத்தையும் மீண்டு வந்து ஒரு 1000 பேர் 1000 தறியை வச்சு நெய்ஞ்சு ஒரு வாழ்க்கையை நடத்தி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி 2 கார் வந்து நின்று இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்த மனிதர் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டார் வந்து. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம் இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்மளை விட்டு போனாலும் நமக்கு வந்து நம்மளால் அது பெறது ஒரு கடினமான நிச்சயமாக இருக்குது. அந்த வாழ்க்கையை இழந்துட்டு மறுபடியும் அதே நிலையில ஆரம்பிக்கிறார் வந்து. 2 கையில் வந்து அந்த என்னது வந்து அந்த ஒரு அவங்க மனைவி வந்து இது புட்டு சுட்டு கொடுக்குறாங்க. நினச்சி பாருங்க வந்து. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் மறுபடியும் வந்து இந்த இறைநிலையோட துணை இருந்தா அப்படின்னா, இவர் வந்து 3வது வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர். அமெரிக்காவில் வந்து எப்படி விவேகானந்தர் போயிட்டு வந்து அங்கே ஒரு அந்த ஆன்மீக மாநாட்டில் பங்கெடுத்தாரோ அந்த மாதிரி இவரும் வந்து அமெரிக்கா சென்று பல முறை சென்றிருக்கிறாரு. அமெரிக்கா மட்டும் இல்லை, ஜப்பான் போன்ற பல இடங்களில் வந்திருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசையை விடு ஆசையை விடு தான். திருமூலர் அருமின் அருமின் ஆசையை அருமின். புத்தம் வந்து ஆசைப்படாதே, எல்லாருமே ஆசைப்படாத சொல்கிறாங்க. மகரிஷி மட்டும் என்ன சொல்கிறார் அங்கத்தில் என்ன வார்த்தை கொடுக்குறாரு வந்து, ஆசை சீரமைப்பு அப்படின்றது. எதை நீ ஆசை, எந்த ஆசையை படணும், எந்த ஆசை நீ தவிர்க்கணும். அப்போ ஆசைன்றது வந்து இயல்பு, மனித இயல்பு. ஆசை இல்லாதவன் யாரும் இருக்க முடியாது. அந்த ஆசையை தேவையா தேவையில்லையா எண்ணம் ஆராய்தல். உணர்வு வருது, எண்ணமாக வருது, அதுக்கப்புறம் தான் ஆசை வருது அடையணும் அப்படின்றது வந்து. அப்போ அந்த ஆசை தேவையா இல்லையா அப்பயே அழைச்சிருன்றார் வந்து. நிறைவேறாத ஆசைகளை நீ மனதில் வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருப்பாய்? தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க மேடம். ஆசைப்படு அப்படிங்கிறாரு. நீ ஒருத்தர் வந்து ஆசையே கூடாதுங்கிறாரு. உடைய ஒட்டுமொத்த துன்பத்துக்கும் காரணம் வந்து ஆசைதாங்கிறாரு. இவர் வந்து தேவைப்பட்டதுக்கு ஆசைப்படு அப்படிங்கிற நல்ல ஒரு ஆமாங்க ஐயா. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா, அதில் பொருளாதாரமும் ஒரு முக்கியமான தலைப்பாக பேசியிருந்தோம். அதாவது பொருளாதாரத்தில் வந்து ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, 2 பேருமே வந்து பொருள் சேர்க்கறதுலையோ இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு பொருள் மோகத்திலேயே வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பொருள் பற்ற நீக்கிட்டு அந்த பொருளுங்கிறது நம்ம குடும்பத்தை சீராக கொண்டு போகிறதுக்கும் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நம்ம குழந்தைங்களை வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு மற்றபடி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சு வாழும்போது என்ன ஆகுனா, அந்த பொருள் பற்று முன்னாடி வரலன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செல்லு மாற்றிக்கிட்டே இருக்கிறானே, அதுதான் அங்கதான் ஐயா சொன்ன ஆசை சீரமைத்தல் வருது. அதாவது ஒரு பொருளை வாங்குறேன்னா இது எனக்கு தேவையா, கண்டிப்பா நம்ம மனித மனசு வந்து எப்படின்னா எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படும். ஒரு பொருளும் வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு ஆசைப்படுவேன், பட் இது வேணுமா, அவசியமா, எனக்கு என்னுடைய இதனால எனக்கு டெய்லி இதை பயன்படுத்துவேனா, இல்லை எப்போ தேவையோ அப்போ நான் அதை பயன்படுத்துவேனா, இல்லை இதை சும்மா வாங்கிட்டு போய் இதையும் ஒரு 10ஓட 11 வச்சிருவேனான்னு சிந்திப்பேன். அந்த நிமிஷம் கடைக்கிட்ட போய் நின்றுட்டு வந்துடுவேன். ஓகே, எனக்கு இது தேவையில்லை. கண்டிப்பா சில பொருட்கள் இல்லை, இது அதையும் மீறி எனக்கு இது தேவை அப்படின்னு நான் வாங்குவேன். ஸோ அந்த ஒரு சிந்திக்கிற ஒரு நிமிஷம் நமக்கு டைம் கொடுத்தோம்னா நம்ம டிசைட் பண்ணிடுவோம் கரெக்டாக. அதை விட்டுட்டு பொருள் பற்றோட போனோம் அப்படின்னா, பொருள் மோகத்தில் வாழ்ந்தோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஐயா. நல்லா சொன்னீங்க. நல்ல ஒரு நெருக்கடியான சமயங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த மழை வெள்ளம் வரும்போது போய் கடையில் போய் பால் பாக்கெட்டு கேட்பாங்க. 10 பாக்கெட் கொடுப்பார் ஒருத்தர். நல்ல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் ரோட்டில், எல்லாம் லீவ் விட்ருவான். 10 பாக்கெட்டு கொடு அப்படிம்பாரு. அவர் இன்னும் 10 பாக்கெட்டுமே ஒரு காய்ச்சி குடிச்சிடுவாரா எனக்கு யோசனை. அங்கே தான் ஊரெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான். அந்த பால் வந்து மதியத்துக்குள்ளே கெட்டு போயிடும். இப்போ எதுக்காக வாங்குறாருன்னு எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த அவங்க சொன்ன மாதிரி மிச்சத்தை வந்து குப்பையில் போடுறதுக்கு தான், அதுக்காக தான் அவர் வாங்குறாரு. இப்போ ஆசையை சீரமைக்கணும். சொல்லுங்கள் மேடம்.
ஆசை சீரமைக்கலாம். முதல்ல வந்துட்டு நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படி டிசைட் பண்ணோம். அது இப்போதைக்கு தேவையா அப்படின்னு நினைக்கணும். இதில் இது வந்து அப்புறமா வாங்கிக்கலான்னு தள்ளி போடலாமா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம ஆசைகளை முதல்ல சீரமைச்சுக்கணும். நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இப்போ வேணுமா இப்போ வேண்டாமா, நாளைக்கு வாங்கிக்கலாமா, எப்போ வாங்கிக்கலாம், எது வாங்கிக்கலாம், ஏன் வாங்கிக்கலாம், எப்படி வாங்கிக்கலாம், எங்கே வாங்கலாம், அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்ம குப்பையிலே சேர்த்து வச்சுட்டு தானே இருக்கோம். எப்பயாவது உபயோகப்படும்னு இல்லை வீட்டுக்குள்ளேயே. இல்லை இதெல்லாம் போட்டுறாத, இது எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு. அதுதான் மகரிஷி சொல்கிறாரு, ஆசையை சீரமைச்சிக்கிட்டா, முதல்ல ஆசையை சீரமைச்சிட்டா பின்னால் வர எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதனால மெயின் காரணம் ஆசை தான். அவர் முதல்ல மெயின் ஆசை தான் சீரமைக்க சொல்கிறாரு. அப்புறமா வந்து நம்ம எண்ணங்களை சீரமைக்கணும். அந்த ஆசையை தூண்டுறது எண்ணம் தானே, அந்த எண்ணத்தை நம்ம சீரமைக்கணும். நல்ல எண்ணமாக எண்ணணும். அதாவது நம்ம வந்து இந்த நம்ம குடும்பத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம எண்ணணும். அந்த எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும்போது அது சமுதாயத்தில் போய் சேரும். வான்காந்தத்தோட கலந்து, நம்ம உடம்புல இருக்கிறது ஜீவகாந்தம், வானில் இருக்கிறது வான்காந்தம், அந்த வான்காந்தத்தோட கலந்து அது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தும். அதனால் வந்துட்டு நம்ம வந்து சிந்தனைகளை வந்து எண்ணங்களை வந்து நல்ல எண்ணமாக போட்டு நல்ல செயல்களை செய்யணும். எண்ணம் நல்லா போட்டு அப்புறமா செயல்கள் தானாக வந்துடும். நல்ல செயல்களை செய்யணும். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, ஒருத்தர் மயக்கம் வந்து விழுந்துட்டா உடனே அவரை தூக்குறது, அவர் விழுந்து கிடக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அவருக்கு முதல் உதவி ஏதாவது பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்க்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி உதவி பண்ணலாம். ஒரு குடிச்சிட்டு கிடக்குறாரு அவரே நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம். கிடக்கிறவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போல அவங்க வீட்டில் கூட எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். ஒரு ஓரமாக தூக்கி போட்டு போகலாம். ஓரமாக கூட தூக்கி போட்டுட்டு போகலாம். நடு ரோட்டில் கிடந்தாருன்னா லாரி அடிச்சிடும், கார் அடிச்சிடும், ஓரமாக கூட தூக்கி போட்டுட்டு போகலாம். அப்போ அந்த மாதிரி சமுதாயத்துக்கு நம்ம தொண்டு செய்கிறப்போ நம்மளை பார்த்து 4 பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமாம், இவங்க செய்கிறாங்க, சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏழைகளாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். சில பேர் கட்டிக்கிறதுக்கு துணி கூட இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா தேவையில்லாத துணிகளை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். சில பேர் ஒரு இதில் பார்த்து நான் தேவையில்லாத சாப்பாடெலாம் ஒரு ஃப்ரிட்ஜில், பொது இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிடுறாங்க, அதில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அதில் வேணுன்றவங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாததை ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் வச்சிட்டோம்னா தேவையில்லாத வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செய்யலாம். இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் முதல்ல ஆசையில் ஆரம்பித்து எல்லாம் ஒன்றா வந்து சமுதாயத்தை வந்து சீர்படுத்திடலாம். தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். இது கம்யூனிசம் தத்துவம் தான். இது அது உலக இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற அது ஒரு தத்துவம், கோட்பாடு. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் முதல்ல நம்மளால் என்ன முடியுமோ அந்த முடிகிற அளவுக்கு தான் ஆசையும் வகையறுக்கணும். ரொம்ப நம்மள மேலே முடியாத ஆசையெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் நம்ம இது பண்ணால், இப்போ எங்கள் வரவுக்குள்ளே அதுக்குள்ளே தான் நான் செலவு பண்ணணும். காசு இருந்தால் தான் நான் போய் வாங்குவேன், சேரீ எடுப்பேன். இந்த மாதம் அந்த இது பண்ணலாம் போடுறாங்களே, அது மாதிரிலாம் வாங்க நமக்கு தேவையில்லை. வேலைக்கு போகிறவங்கன்னா பரவாயில்ல, டெய்லி ஒரு சேரீ கட்டணும், அதனால் கடனில் போய் எடுப்பாங்க. அதனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு எதுவுமே கையில் காசு இருந்தால் தான் வாங்குவேன், இல்லைன்னா நான் கடன் வாங்கி வாங்குற பழக்கமே கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. என் ஹஸ்பண்டு வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்த நான் கட்டினா அதுலேயே கொஞ்சம் காசு மாதம் சேமிப்புலேயும் வைப்பேன். குழந்தைங்க பேரில் போடுவேன் பேங்க்கில் ஆர்டி, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அந்த வருஷம் இயரில் கட்டுறதுக்கோசம் அதுக்கோசம் காசு போடுவேன். நான் அதுக்கு மாதிரி கூட்டு குடும்பத்தில் நான் வாழ்ந்தேன். அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ரொம்ப பொறுமையாக இருமா, எது சொன்னாலும் அமைதியாக இருந்துடு, அது கொஞ்சம் நேரம் ஆனால் சரியாயிடும் அப்படின்வாரு. உங்களுக்கு சொல்லுவார்? ஆமாம், எனக்கு சொல்லுவார். அதே மாதிரி மற்றவங்க நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். கோவப்படுவீங்களா? கோவம்லாம் பட மாட்டேன். கோவம்லாம் பட மாட்டேன். அவர் எப்பயாவது ஒரு தடவை அதெல்லாம் கோவம்லாம் பட மாட்டேன். அதனால் அதை மாதிரி அனுபவத்துலேயும் நான் பார்த்துருக்கேன். நம்ம அமைதியாக இருந்தால் அது சால்வ் ஆகிடுது, நம்மளுக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. அதை நான் உணர்ந்திருக்கேன், வாழ்க்கையில் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். இதுவும் கடந்து போகும், இதுவும் கிடக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட பேசும்போது தப்பான வார்த்தையில் பேசக்கூடாது. சில பேர் நிறைய திட்டுவாங்க, ஏதோ வார்த்தையில
அது மாதிரி ஏன்னா அது பேசினா அது பார்த்தா விளையாடும்போது பசங்களா கூட விளையாடும்போது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாப்புல. சாதாரண வார்த்தை குழந்தைங்க அதுங்க அதே வல்கரை உபயோகப்படுத்துதுங்க. அதனால அதுவும் கூடாது. எப்பவுமே நம்ம மனசு தூய்மை மனசுலயும் நல்லதுன்னு நினைக்கணும். யாருக்கும் மனசுல கூட கெடுதல் நினைக்கக்கூடாது. கெடுதல் அதனால தான் மகரிஷி சொல்றாரு, மனசாலையும் கெடுதல் நினைக்கக்கூடாது. சொல் செயல் நல்ல எண்ணம் நல்லா இருந்தா அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இந்த பக்கம் அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த இதுக்கு வந்து வாழ்த்தும் பயனும் பண்ணலாம். சரி. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, சரி நமக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணிட்டாங்க, நம்ம வாழ்த்திடுவோம். நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு இது பண்ணாங்களா, குழந்தைங்க நமக்கு பண்ணுறாங்களா, உற்றார் உறவினர்கள் பண்ணுறாங்களா, எல்லாரையும் வாழ்த்துவோம். ஒரு சில சமயத்தில் நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்கும்போது அது வான்காந்தத்தில் தான் போய் பதியுது. அந்த வாழ்த்து நமக்கு எப்போவாவது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி நமக்கு இயற்கை வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால் பசங்களை ஆகட்டும் இல்லை மற்றவங்களே ஆகட்டும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம வாழ்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசார நம்ம வாழ்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நம்ம அருட்காப்பு ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அருட்காப்பு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு எந்த இயற்கை வந்து நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு போகும். அதுதான் சொல்கிறேன். நம்ம குடும்ப அமைதின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த குடும்ப அமைதியில் வந்து கணவன் மனைவி எல்லாரும் நம்ம சம்பாதிக்கிற இதுவை வந்து குழந்தைங்க கிட்ட ஒரு மாதம் கொடுத்து பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன செலவு பண்ணுறீங்க, நாம் என்ன செலவு பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன செலவு பண்ணுறாங்க, இன்னென்னலாம் உங்களுக்கு தேவையா, அவங்களே பசங்களே இப்பெல்லாம் சொல்றாங்க, இது உங்களுக்கு தேவையா, இது உங்களுக்கு தேவையில்லாதப்ப நீங்க எதுக்காக வாங்குறீங்க. இப்ப பசங்க கொஞ்ச அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி வந்தாச்சு, எல்லா பசங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 40, 45, 50 இருக்கிற பர்சன் வந்து நமக்கு இது தேவைன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஒரு 20-22% பையன் வந்து இது எனக்கு தேவையில்லை, இப்ப இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இப்ப வாங்காதீங்க, நமக்கு நல்ல இது வந்தா பிறகு நாம வாங்கிக்கலாம். அப்போ அந்த பையன் வந்து நல்லா இதுவா இருக்கிறதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் அவனுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்கலாம். நீ இன்னும் நல்லா பண்ணு, இல்லை நமக்கு நீயே வழி நடத்து, நான் இதை விட்டு விலகிக்கிறேன், நீ பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தானா வந்துடு. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு போட்டிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம வாழ்ந்த காலத்துல போட்டிகள் கம்மி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போட்டிகள் பல திக்கிலிருந்து வருது. எந்த திசையிலேருந்து அவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியாது, யார் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. நமக்கு ஒரு தெரிஞ்சிச்சு, இந்த வேலை நம்ம போனோம்னா நம்ம நல்லா இருப்போம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் பசங்களுக்கு வந்து வந்து நிறையவா இருக்குது, சோர்ஸ் நிறைய இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ப்ரெஷரை கம்மி பண்ணணுன்னா குழந்தைங்கலேருந்தே இவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு வந்து மனவளக்கலையில் வரணும், பயிற்சி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஆழியார்ல வந்து மே மாதம் பொம்பளை பசங்களுக்கு தனியாக ஒரு 15 நாள் 20 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு தனியாக கிளாஸ். அந்த கிளாஸுக்கெல்லாம் பசங்களை நாம் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க நாங்கள் அனுப்பினோம்னா அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எந்த இதுவில் போகலாம், அப்போ நடக்கிற இதுதான் அந்த ஒரு செகண்ட் ஆஃப் இதுதான் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையே மாற்றுது. அந்த டைம் அந்த டைமில் நீங்கள் போய் ஆழியாரில் அவங்கள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட்னா அழகாக எக்ஸசைஸ், மெடிடேஷன், எல்லாம் மெடிடேஷனாக என்னன்னு தெரியாது. அமைதியாக உட்காரு ஃபஸ்ட்டு, அமைதியாக இப்போ இருக்கிற பசங்கிட்ட செல்லுகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியலை. ஏன்? அவங்களுக்கு திங்கிங் தாட் வந்துக்கிட்டே இருக்குது, கையில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நாள் வந்து அவங்கள அங்கே விட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக தானாக இது வந்துடும். இது வந்து எல்லா ஸ்கூல் கூட பண்ணலாம். லீவு நாளில் சம்மர் ஹாலிடேஸில் இது மாதிரி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஓகே பண்ணிப்பாங்க. அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் நிறைய இது போய் சேரணும். இந்த வாழ்க வளமுடன், மனவளக்கலை, வேதாத்ரி மகரிஷியோட எல்லா கோட்பாடுகளும் நிறைய ஜனங்களுக்கு போய் சேரணும். படித்தா ஈஸியாக புரியுது. வேதாத்ரி மகரிஷி சொல்கிறது எதுவும் எல்லா இதுலேயும் சொல்லிட்டார். சயின்ஸ் சொல்லிட்டார், எது ஜோசிய எல்லாமே எல்லாத்துலேயுமே சொல்லியாச்சு. அவர் எளிமையாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றது என்னோட இது. வாழ்க. சொல்லுங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன். மனவளக்கலை நம்ம
இங்கே இருக்கிற அன்பர்கள் அனைவரும் மோப்பேர் திருக்குறள் முனுசாமி மனவளக்கலை மன்றத்தினுடைய அன்பர்கள் எல்லாரும் வேதாத்திரியினுடைய தத்துவத்தை பேசுகிறாங்க. இப்போ என் முன்பிறவி, என் தாய் தந்தையர் தான் எனக்கு முன்பிறவி. அவர்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு நான் வந்ததுனால அந்த சமுதாயம் வேதாத்திரி மகரிஷின் மூலியமாக நான் யார், நீ எங்கே வந்துட்ட, நீ என்ன பண்ண போகிற, நீ எப்படி வாழ போகிற அப்படின்றத ஒரு பாடமாக ஒரு சிறப்புசாக தான் அவர் கொடுத்துருக்காரு. அது முதல்ல வந்துன்னா நீ இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னா உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடலில் இந்த உயிர் தங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது பலமாக இருக்கணும். அப்படியே ஒரு ஸ்டெப்பாக வராரு. உடல் வந்து அதுக்கு உயிர் பயிற்சி காயக்கல்பம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மனப்பயிற்சிக்கு அகத்தாய்வு பயிற்சின்னு சொல்லிட்டு எண்ணம் சொல் செயல் அப்படி சொல்லிட்டு அகத்தாய்வில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், நான் யார், இந்த 5 படிகள் தான் மனிதனுடைய சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒன்று. இந்த மனித சமுதாயம் வந்து இந்த இந்த சிறு குழந்தையிலிருந்து அந்த மனம் தெளிந்த நீரோடையாக இருக்கணும். அப்போ அந்த தெளிந்த நீரோடையாக வர்றதுக்கு என்னென்னா, நம்ம ஆரம்பத்திலேயே புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயசுனாலும் நம்ம இந்த பயிற்சியை ஒவ்வொருவரும் அவங்க அப்பா அம்மாவே முதல் ஆசிரியராக மாறணும். இப்போ மனவலையில் வந்து கண்டுக்கிறாங்க. இப்போ அவங்க பசங்கள்லாம் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க பேர பசங்களாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வச்சுக்கிட்டு வீட்லேயே அவங்க ஆசிரியராக மாறினால் அது வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்போ பழங்காலத்தில் நாலடியார் பழமொழி அப்படிலாம் வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வந்தாங்க. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் இன்சொல் வினைநிலமா ஈதலை வித்தாக வன்சொல் களை கட்டு வாய்மை எருவெட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பயங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு நிலத்துக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒப்பிட்டு அவங்க வளர்க்க சொல்கிறாங்க. ஒரு நிலத்தில் நாம் பயிரிடுறதுக்கு முன்னாடி அந்த அந்த பயிருக்கு உழுது அதுக்கப்புறம் விதை போட்டு நீர் பாய்ச்சி எரு போட்டு களை நீக்கி பண்ணோம்னா அந்த பயிர் பலன் தருகிறது. அதே போல் ஒரு குழந்தைய அவங்க சொன்ன மாதிரி வன் சொல் நீக்கி அன்பாக பேசி அன்பும் கருணைனா என்ன அப்படின்றத சொல்லி அவங்க படிப்படியாக வளர்த்தாங்கன்னு சொன்னோம்னா ஒரு 5 விளைவது 50 விளையாது. ஸோ அந்த 5 நம்ம என்ன சொல்லித்தரமோ அதுதான் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அதுதான் அப்போ இந்த பிறப்பினுடைய ரகசியம் என் தாய்ந்ததின் மூலமாக என் முன்பிறவின் மூலியமாக நான் வந்தேன். அது என்னுடைய வளர்ச்சி. அது நான் எங்கே போகிறேன், இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நான் வாழறேன், ஒரு சமுதாயத்தில் வாழறேன். அது அன்பு கருணையாக வாழலாம், பிறருக்கு உதவி செய்து வாழலாம், இரண்டோருக்கு பண்பாடு சொன்ன மாதிரி யாருக்கும் உதவி, மனதால் துன்பம் தராமல் இருக்கலாம். அப்போது நம்ம எதுவுமே செய்யலைனாலும் ஒருத்தரை வாழ்த்திட்டு போன்னு சொல்கிறார். ஒருத்தரை அவர் ஏதாவது செஞ்சார்னா அவரை வாழ்த்து, ஏதோ ஒரு நல்லதை பார்த்து உனக்கு ஒரு விரோதியாக இருந்தாலும் வாழ்த்திட்டு போ. அப்போ இந்த வாழ்த்து பலன் கொடுக்குமா, ஒரு கேள்வி இருக்குது. வாழ்க பலம்னு சொன்னால் ஒரு பழம். அப்போ அந்த இறைநிலை தத்துவத்தை பிரபஞ்ச தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா அந்த வாழ்த்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அப்போ பிரபஞ்ச தத்துவத்தில் என்னென்னா அலை இயக்கம் தான். இப்போ நம்ம டிவியில் இங்கே நீங்கள் பண்ணுறதை ரிலே பண்ணும்போது இந்த ரிலேவை இந்த நிகழ்ச்சியை எப்படி போகுது, ஒரு அலை மூலியமாக தான் போகுது. அப்போ ஊடுருவ தன்மை இந்த அலைக்கு உண்டு. அப்போ இந்த அலைக்கு ஊடுருவ தன்மை உண்டு. அப்போ நான் பேசுகின்ற அந்த வாழ்த்துகிற அந்த இது என்னும் வான்காந்தத்தின் மூலியமாக என்னிலிருந்து புறப்படக்கூடிய ஜீவகாந்தம் அந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவி சென்று நான் யாரை நினைத்து வாழ்த்துகிறோனோ அவர்களுடைய மனதில் பதியும். அந்த பதிஞ்சு அவங்களுக்கு அது நல்லது செய்யும். உடனே செய்யலைனாலும் வாழ்த்த செய்யும். அதுதான் இந்த மகரிஷனுடைய வாழ்க்கை வாழ்த்து தத்துவத்திலே எனக்கு அலை இயக்கம் தான் மிக சிறப்பான ஒரு அவர் நம்ம கொடுத்த ஒரு பெரிய நன்கொடை. அதை நாம் இந்த வாழ்த்தவே நமக்கு எல்லாருக்குமே அன்பும் கருணையும் கண்டிப்பாக வந்துடும். அந்த அன்பும் கருணையும் முக்கியமாக வருவதற்கு நாம் சிறு வயசிலிருந்தே இந்த தத்துவத்தை, இந்த உடற்பயிற்சி, இதெல்லாம் சொல்லலாம். எப்படி ஒரு குழந்தைய கோயிலுக்கு கூட்டும் போயிட்டு
நம்ம வந்து ஆன்மீக நிறையும் பக்தி மார்க்கத்தையும் சொல்கிறோமோ, அதே மாதிரி மனவளக்கலையில் இருக்கிற பயிற்சியையும் விஞ்ஞானம் கலந்தது அந்த ஆன்மீக நெறியும் சொல்லி இந்த வருகிற ஜெனரேஷனுக்கு பேரண்ட்ஸுகளும் நம்ம சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் கூட இந்த ப்ரேயரில் இந்த மனவளக்கலையினுடைய தத்துவத்தில் ஒரு 2 பாடல், அந்த அம்மா ஒரு பாடல் பாடுவாங்க, அதில் எல்லாமே இருக்கும். அந்த பாடலே ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லிட்டாலுமே போதும் என்பது எனது கருத்து. வாழ்க்கை.